அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு நபர் கல்லூரியில் பேராசிரியராக சேரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த ஆசை. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கணினி சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதை படித்து முடித்து மிகுந்த சிரமத்திற்கு பிறகு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக சேர்கிறதுக்காக விண்ணப்பம் கொடுத்து தன்னுடைய நேர்முகத் தேர்வில் தன்னுடைய திறமைகள் எல்லாமே காட்டுறாரு. அவர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புக்குக்காக ஒரு பேராசிரியராக தேர்வு பண்ணுறாங்க. அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவே இல்லை. ஒரு வருட காலம் அங்கே பணிபுரிகிறாரு. ஆனால் அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் அலைக்கழிக்கப்படுறது, எந்த ஒரு கருத்துக்களையுமே சொல்ல முன்மொழியும் பொழுது அதை நிராகரிக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த மன வருத்தத்தோடு அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தவர் அந்த கல்லூரிக்கு எதிரவே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட் யாருமே எந்த மாணவர்களும் போய் அங்கே சேரவே இல்லை. அந்த கல்லூரியில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பணிபுரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாமல் கோச்சிங் சென்டர் வேறு போய் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய இந்த கிண்டல் கேலிகள் எல்லாமே இருக்குது. அதே கல்லூரியில் இறுதி பெஞ்சில் உட்காரக்கூடிய மாணவர்கள் ஒரு 4 பேர் போய் அங்கே சேர்றாங்க. சேரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறாங்க, என்ன இவனுக்கு போய் அங்கே சேர்ந்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய முழு அக்கறையும் கொண்டு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த 4 மாணவர்களும் அடுத்த வருடமே அந்த ஒரு 6 மந்த் அந்த 6 மாதம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. அதிகமான மதிப்பெண்கள். இதை பார்த்த உடனேவே அந்த வகுப்பில் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே ஆச்சரியம், என்னடா ஒன்றுமே படிக்காதவன் இவ்வளோ மார்க் எடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அதிக மாணவர்களுக்கு போய் அங்கே சேரக்கூடிய இடமா அது மாறிடுச்சு. கல்லூரி நிர்வாகம் யோசிக்குது, என்னடா பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் திரும்ப அழைச்சிக்கிட்டாங்களாம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய திறமைகள் நிராகரிக்கப்படுகின்றதோ அதை மெய்ப்பிப்பதற்காக நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தப்பே கிடையாது. நன்றி.